ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி அப்டேட்ஸ் 2016 டு 2022 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. சிறந்த படங்களின் பட்டியலை பார்ப்போம். 2016ஆம் ஆண்டு மாநகரம் படத்துக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. லோகேஷ் கனகராஜோட முதல் படம். ஒரே நைட்டில் நடக்கிற கதை. ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படம். ரொம்ப ட்விஸ்ட் த்ரில்லர் சுவாரஸ்யம் நிறைந்த படம். 2017க்கு அறம் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. நயன்தாரா நடிச்சிருப்பாங்க. கோபி நாயனார் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த ஆழ்துளை கிணத்துல ஒரு பையன் வந்துருவான், அதை எடுக்கிற இது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படம் தான் இது. இதுவும் வெற்றி படம் தான், நல்லா இருக்கும். 2018 பரியேறும் பெருமாளுக்கு கொடுத்துருக்காங்க. மாரி செல்வராஜோட முதல் படம். லவ் சப்ஜெக்ட், ஒரு ஜாதி அரசியலை மையமாக வச்சு எடுத்திருப்பாரு. இதுவும் ஒரு சர்ச்சையும் வெற்றியும் கொடுத்த படம் தான் இது. 2019 அசுரன் படத்தை கொடுத்துருக்காங்க. வெற்றிமாறனோட இயக்கத்தில் தனுஷ் நடித்த படம். வயசான கேரக்டரில் தனுஷ் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். இது மிகப்பெரிய வெற்றி, 100 கோடி வசூலான படம். இதுவும் ஒரு சர்ச்சையும் ஜாதி அரசியலையும் மையமாக வச்ச படம். 2020 கூழாங்கல், இந்த படமும் மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் விருதுகளை வென்று குவிச்ச படம். அடுத்து எஸ்கே பேனரில் கொட்டுக்காளின்னு ஒரு படம் கூட இவர் எடுத்திருந்தார். 2021 ஜெய்பீம் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஞானவேல் இயக்கியிருப்பாரு, சூர்யா நடிச்சிருப்பாரு கேமியோ மாதிரி. இது ஒரு ஜாதி அரசியலை மையமாக வச்சு மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கி வெற்றியும் கொடுத்த படம் இது. அடுத்து 2022 கார்கி படத்துக்கு கொடுத்துருக்காங்க. சாய் பல்லவி நடிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த படம். பெண்கள் சப்ஜெக்டு, ரொம்ப அருமையான ஒரு படம். இதை பற்றின பட்டியலை லிஸ்ட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த விருது எது எதுக்கு தகுதியானதா, எப்படிப்பட்டதுன்னு உங்கள் கருத்தை தெரிவிங்க. நன்றி.